ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கும்பகோணம் சேவரிஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இதுவும் கர்நாடகாவை சேர்ந்தது தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கேசரி. இந்த பைனாப்பிள் கேசரி இங்கே ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. கர்நாடக மக்கள் இந்த கேசரி பாத்தை ஃபெஸ்டிவல் சீசனில் மட்டும் இல்லாமல் நார்மலாகவே பிரேக்ஃபாஸ்ட்டில் கூட இதை எடுத்துப்பாங்க. எப்படின்னா சவ் பாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் ஒரு கார பாத் இருக்கும், ஒரு கேசரி பாத் இருக்கும். இந்த கேசரி பாத் கண்டிப்பாக பைனாப்பிள் கேசரியாக தான் இருக்கும். இந்த பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கும்பகோணம் சேவரிஸ்க்கு நீங்கள் முதன்முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் எல்லாருக்கும் முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது ஒரு வானலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துட்டுருக்கேன். அதில் முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துப்போம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அந்த நெய்யோட புகை வரக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து அதை ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம். இப்போ முந்திரி வறுப்பட்டு எடுத்து இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதே நெய்யில் 1 கப் ரவாவை போட்டு நல்லா சூடார அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்துக்கிறதுனால கேசரி நல்லா ஸ்மெல்லாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதோடு இல்லாமல் சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறமா கட்டி கட்டாமல் வரும். கேசரி கண்டிப்பாக கட்டி கட்டாது. இந்த பைனாப்பிள் கேசரிக்கு எசன்ஸ் சேர்த்து பண்ணுவாங்க, இல்லைன்னா பைனாப்பிளை அரைச்சி விட்டு சேர்த்தும் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு செய்ய போகிறேன். இந்த பைனாப்பிள் பீசஸ் நம்ம கேசரி சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரவாவை வறுத்தாச்சு. அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கப் வாட்டர் எடுத்துட்டுருக்கேன். இது எந்த கப்பால் நம்ம ரவா எடுத்துட்டோமோ அதே கப்பால் 2 கப் வாட்டர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கிற பைனாப்பிள் பீசஸை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் போதும். நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த கேசரி அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், அதில் நம்ம குங்குமப்பூ சேர்க்கறதுனால தான் இந்த கேசரி அப்படிங்கிற பேர் வந்தது. கேசர் அப்படின்னா குங்குமப்பூ. ஸோ அதை மிக்ஸ் பண்ணுறதுனால தான் கேசரி அப்படிங்கிற பேர் வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பைனாப்பிள் நல்லா வெந்தாச்சு. இந்த டயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவா, அதை அதில் சேர்த்து நல்லா கலரணும். இது நல்லா கட்டி தட்டாமல் நல்லாவே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவா வேகிறதுக்கும் ரொம்ப நாள் எடுத்துக்காது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ரவா வெந்து போயிடும். அவ்வளோ சீக்கிரம் ஆகிடும். ஏன்னா வறுக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடும் இந்த கேசரி. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கேசரி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டுருக்கேன். இதை நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி கூட கலக்கலாம். அப்புறம் இது ஃபுட் கலர். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டான்னா விட்டுடலாம். அந்த பைனாப்பிள் கேசரி ஒரு மாதிரி எல்லோ கலராக இருக்கும். அதனால நான் அந்த ஃபுட் கலர் சேர்த்தேன். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு சுகர் சேர்க்க வேண்டியது தான். நான் அன்பாலிஷ்டு சுகர் சேர்த்துட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். அதனால் 1:1 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சுகர் சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். 3/4 கப் நார்மல் ஒயிட் சுகர் சேர்த்துட்டீங்க அப்படின்னா 3/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். அது போதுமான அளவு இருக்கும். சுகர் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. சுகர் போட்ட உடனே அந்த சூட்டுக்கு நீர்த்துக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தானாகவே கேசரி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் போதும், அது தானாகவே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பைனாப்பிள் முழுசாக இருக்கும். இது நம்ம சாப்பிடும் போது வாயில் தட்டுப்படும். அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னொரு விஷயம், பைனாப்பிள் நல்ல பழுத்த பைனாப்பிளாக எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா அதுவே கெட்டியாயிடும். கெட்டியானதுக்கப்புறமா ஏலக்காய் பவுடர், நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கொஞ்சமாக நெய் எல்லாத்தையும் விட்டு ஒன்றா கலர வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரெடி. அதில் அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர் இருக்கும் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அது வாயில் தட்டுப்படும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா கமகமான நெய் வாசனையோட ஏலக்காய் பொடி வாசனையோட பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுது. பைனாப்பிளை வச்சே நிறையா டிஷ்ஷஸ் பண்ணலாம். முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பைனாப்பிள் கொஜ்ஜு எப்படி பண்ணுறதுன்னு. வேணும்னா நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதோடு இல்லாமல் குழந்தைங்க பைனாப்பிள் அப்படியே சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட கும்பகோணம் சேவரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு புதிய சமையலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.